பிரைஸ் தி லார்ட். ஹேவ் அ நைஸ் டே. ஒரு சின்ன செய்தி ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். சங்கீதம் 23 அது எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இது எல்லாம் குழந்தைங்களுக்கும் இந்த வசனம் தெரியும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற உங்களுடைய சூழ்நிலை துவண்டு போய் வாழ்க்கை வெறுத்து ஏண்டா வாழ்கிறோங்கிற அளவுக்கு ஒருவேளை நிம்மதி இழந்து இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமோன்னு சில நேரத்தில் சில கேள்விகளோடு இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. அந்த மெய்ப்பனாகிய கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறபடியினால் நீங்கள் தோல்விகளை தழுவ மாட்டீங்க, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை தோற்று போகிறது போல இருக்கலாம், இதோட முடிஞ்சிச்சு, என் ஆட்டம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது போல உங்கள் சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். அப்படிதான் வசனம் சொல்கிறது. வசனத்தை நம்புங்க. எந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாழ்ச்சியை அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாண காரியங்களோ அல்லது வேலை நிமித்தம் ஏற்படுகிற பிரச்சனைகளோ அல்லது வியாதி நிமித்தம் ஏற்படுகிற மன அழுத்தங்களோ அல்லது கடனுடைய பாரங்களோ ஏதோ ஒரு வகையில் மனுஷன் உங்களை காயப்படுத்தி தோல்வி அடையும்படி செய்ய முயற்சி பண்ணாலும் அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். உங்களை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆடு மேய்க்கிற மெய்ப்பனுடைய உயரம் அது அதிகம், ஆடுகளுடைய உயரம் குறைவு. அந்த மெய்ப்பனுக்கு தான் தெரியும் எங்கே நீர்நிலைகள் இருக்குது, எங்கே செழிப்பு இருக்குது, எங்கே ஆசீர்வாதம் இருக்குன்னு ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பனுக்கு தான் தெரியும் எதை நோக்கி ஆடுகளை கொண்டு போகணும்னு சொல்லி. ஆனால் ஆடுகளுக்கு கீழே குனிஞ்சிட்டே போகிற ஆடுகளுக்கு அப்பப்போ இருக்கிற பிரச்சனைகள் தான் கண்ணுக்கு தெரியும். என்னடா இது வாழ்க்கையில் கரடு முரடா இருக்கே, நம்ம போகிற பாதையெல்லாம் கரடு முரடா இருக்கே, முற்கள் நிறைந்த பகுதியாக இருக்கே, சேறுகள் நிறைந்த ஒரு இடமா இருக்கே, இப்படியே போகிறோமே, பசியில் போயிட்டு இருக்குமே, வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியாதா அப்படிங்கிற சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். ஆடுகளைப் போல சில கேள்விகளோடு நீங்கள் கடந்து கொண்டு போகலாம். ஏன் மற்றவங்க கூட சொல்லலாம், கர்த்தரை அழைச்சி தானே நீ ஊழியத்துக்கு வந்த, எங்கே உன் ஊழியத்தில் கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, நீ என்ன கர்த்தரோட சித்தலாமல் நீ இதை செய்தியோன்னு ஒருவேளை ஊழியத்தில் தரிசனத்தை நம்பி வந்த ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் உங்கள் தரிசனத்தை நிஜமாய் உருவாக்குவார், நிறைவேற்றுவார். நல்லா கவனிங்க, தோட்டத்தை உருவாக்கி தான் ஆதாமை உண்டாக்கினார். அதுதான் அவருடைய ஆசீர்வாதங்கிறது. ஆடுகளுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் அவர் அந்த ஆடுகளை அழைத்து கொண்டு போகிறார் எங்கே செழிப்பு இருக்குன்னு. அதே போல தான் ஒரு கூட்டத்தை உருவாக்கி தான் கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைத்தார். நீ துவண்டு போகாத, சோர்ந்து போகாத. கர்த்தர் உன் எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை உண்டாக்கி உன்னை அழைத்து கொண்டு போகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமாங்க, சிங்க குட்டிகள், பலமுள்ள சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடையுமா? அதாவது உங்களை சுற்றி உள்ள பலவான்கள் கூட தோற்று போவாங்க, தோல்வி அடைவாங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிற உங்களுக்கோ தாழ்ச்சி அடையாத ஒரு வாழ்க்கையை, உயர்த்துகிற ஒரு வாழ்க்கையை, தூக்கி எடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு நிஜமாக்குவார். அதாவது எளியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறார்னு வசனம் இருக்கு. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அந்த சத்தத்தை பின்பற்றி போங்க, மெய்ப்பனுடைய சத்தத்தை, அந்த வசனத்தை நம்பி நீங்கள் போங்க, விசுவாசத்தோடு போங்க. மற்றவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் காதில் கேட்காதீங்க. அவிசுவாசமாக பேசுவாங்க. உனக்கு இந்த பாதையில் போனால் உனக்கு ஜெயம் இல்லை, வெற்றி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோடைய முடிவு வெற்றியாக ஜெயமாய் கர்த்தரால் மாற்ற முடியும். ஒரு நாள் உங்களுக்கு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் இளைப்பாறுகிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். பசுமையான இடத்துல மேய்ச்சலை காணும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன். God bless you. God be with you.